இறை இரக்கத்தாலும் திரு ஆட்சி பீடத்தின் பணிப்பாலும் யாழ் மறைமாவட்ட ஆயரான ஜஸ்டின் பெர்னார்ட் ஞான பிரகாசம் அவர்கள் குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய இறை மக்களுக்கு விடுக்கும் தவக்கால சுற்றுமடல். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிகு இறை மக்களே, தவக்காலம் அருட்கொடைகளின் நாட்கள். ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பிற்கு நம்மை தகுந்த விதத்தில் தயாரிக்க இறைவன் நமக்கு தரும் வாய்ப்பே தவக்காலம் ஆகும். துக்க நாட்களாக கருதப்பட்ட தவக்காலம் இன்று அருளின் காலமாக புகழ் பெற்றுள்ளது. நம் உடல், உள்ளம், அறிவு, ஆன்மா, இயற்கை யாவும் துப்புரவும் தூய்மையும் செய்வதற்கான அருளின் காலமே இத்தவக்காலம் ஆகும். சிலுவையில் நமக்காக தன்னுயிர் ஈந்தவர் இயேசு. அவரது நற்பண்புகளை பின்பற்ற நினைவூட்டுகிறது தவக்கால 40 நாட்கள். இந்நாட்களில் இயேசுவோடு பயணிக்க மீண்டும் ஒரு அரிய வாய்ப்பு நமக்கு கிட்டியுள்ளது. பணம், பலம், அதிகாரம், ஆற்றல், சாத்தானின் தந்திரம் என தமக்கு ஏற்பட்ட சோதனைகளை வென்ற இயேசுவின் உள்ளார்ந்த சுதந்திரத்தை நாமும் பெறுவதற்கு வழிகாட்டுகின்றன இந்த தவ நாட்கள். தந்தையாகிய கடவுளை முழுமையான ஆற்றலோடு அன்பு செய்ய எமது இதயத்தையும் ஆன்மாவையும் பக்குவப்படுத்த தவக்காலம் உதவி புரிய வேண்டும். வெளி சடங்குகளில் நின்றுவிடாது உள்ளார்ந்த மாற்றத்தை முன்வைக்கின்றன இயேசுவின் பாடுகள், மரணம், உயிர்ப்பின் நிகழ்வுகள். எனவே இத்தவத்தின் 40 நாட்களையும் மனமாற்றத்தை தேடும் நாட்களாக பயன்படுத்துவோம். எமது இறை நம்பிக்கையை புதுப்பித்து இறைவேண்டல், பரித்தியாகங்கள் வழியாக இறைவனுடன் நெருங்கி வாழ்வோம். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தமது தவக்கால செய்தியில் கடவுளுடைய வார்த்தைகளுக்கு நம் இதயங்களை திறக்கும் போது மனமாற்றம் தொடங்குகிறது என குறிப்பிடுகின்றார். இறை மக்களாகிய நாம் திருவிவிலியத்திற்கும் ஏழைகள், துயருறுவோரின் குரலுக்கும் கவனமுடன் செவிமடுக்கும் போது இறைவனுக்கே குரல் கொடுக்கின்றோம். உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்கிறார் ஆண்டவர். யோவேல் அதிகாரம் 2 வசனம் 12. இவ்வார்த்தைகளுக்கு அமைவாக இத்தவக்காலத்தில் நாங்கள் மேற்கொள்ளுகின்ற நோன்புகளும் ஏனைய தவ முயற்சிகளும் எம்மை சூழவுள்ள ஏழைகள், துயருறுவோருக்கு வாழ்வு கொடுத்து இறைவனிடம் எம்மை இணைக்க வேண்டும். நாம் இத்தவக்காலத்தில் நம்மை விட தாழ்நிலையில் வாடுவோரை தேடி சென்று உதவ வேண்டும். சமூக தொடர்பு சாதனங்களை பொறுப்புடன் பயன்படுத்துவோம். இவ்வாண்டை யாழ் மறை மாவட்டம் சமூக தொடர்பாடல் ஆண்டாக கடைபிடிக்கின்றது. இக்காலத்து சமூக தீமைகளுக்கு சமூக தொடர்பு சாதனங்களே மூல காரணமாகின்றது. பெரியவர் முதல் இளையவர் வரை சமூக தொடர்பு சாதனங்களுக்கு அடிமையாகி அவற்றை சீரற்ற முறையில் பயன்படுத்துவதால் பல உறவின் விரிசல்களும் குடும்ப நல்லுறவின்மையும் அதனால் பல பாவங்களும் மலிந்து வருவதை கண்கூடாக காண்கின்றோம். இதற்காக பிரதான காரணம் பொறுப்பற்ற முறையில் தொடர்பு சாதனங்களை பயன்படுத்துவதும் அதற்கு அடிமையாவதுமே. எனவே தவக்காலத்தில் நாம் செய்யும் பரித்தியாகங்களில் சமூக தொடர்பு சாதனங்களை பொறுப்புடனும் மனிதநேயத்தை மதித்து நேசித்து உறவுகளை கட்டியெழுப்புகின்ற நிலைகளில் பயன்படுத்த பழகுவதும், திரை நேரத்தை ஸ்கிரீன் டைம் மட்டுப்படுத்தப்படுவதும், அவ்வாழ்வின் முறைமையை எம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதும் தவக்காலத்தின் சிறப்பான பரித்தியாகமாக இவ்வாண்டில் கடைப்பிடிப்போம். போதை பாவனைக்கு முற்று வைப்போம். எமது பிரதேசத்தில் இளையோரை இலக்கு வைத்து போதைப் பொருட்களை விற்பனை செய்வதும் பயன்படுத்துவதும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது வேதனைக்குரிய விடயமாகும். குறிப்பாக கத்தோலிக்கர் செறிவாக வாழும் கரையோர பிரதேசங்கள் ஊடாக வியாபாரம் வியாபித்து வருவது வேதனை தருவதாக இருக்கின்றது. இக்கால அரசு போதையை நாட்டிலிருந்து முற்றாக ஒழிப்போம் எனும் தொனிப்பொருளில் மாகாண ரீதியாக மேற்கொள்கின்ற செயல் திட்டமானது இப்பாரிய தீமைகளிலிருந்து எம் பிரதேசங்களை மீட்க வேண்டும். நாமும் பொறுப்புள்ள விதத்தில் இத்தீமைகளுக்கு அடிமையானோருக்கு மறுவாழ்வும், விற்பனையில் ஈடுபடுவோரை சட்டத்தின் முன் நிறுத்தவும் எமது ஒத்துழைப்பை வழங்கி ஆவண செய்ய வேண்டும். கிராம ரீதியாக எம் இளைய சமுதாயத்தை பாதுகாப்போம். சமகால அரசியல் நிலைப்பாடு. சமகால அரசினால் மக்களுக்கு உறுதிமொழிகளுக்கு மேல் உறுதிமொழிகள் வழங்கப்படுகின்றனவே தவிர எவையும் செயன்முறைப்படுத்தப்படவில்லை என்பதுதான் வேதனைக்குரியது. ஒற்றுமையாக ஒன்றிணைந்து தமிழர் உரிமைக்காக குரல் கொடுக்க வேண்டிய எம் தலைமைகள்
சுயநலப்போக்கு கொண்டவர்களாக பிளவுபட்டு உள்ளமை ஓர் துர்ப்பாக்கிய நிலைமையே. சமூக நலன் விரும்பிகளும் புத்திஜீவிகளும் தமிழ் தலைமைகளுக்குள் ஒற்றுமையை கொணர முயற்சிகள் எடுக்க வேண்டியமை கட்டாய தேவையாகும். உயிர்த்த இயேசு கொணரும் நிலையான அமைதி எமக்கு கிடைக்க நம்பிக்கையுடன் இறைவனை மன்றாடுவோம். எம்மறை மாவட்டத்திற்கு 3 புதிய அருட்பணியாளர்கள். யாழ் மறை மாவட்டத்திற்கு இறைவன் இவ்வாண்டில் 3 புதிய அருட்குரவர்களை தர இருக்கின்றார். இவர்கள் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 18ஆம் திகதி யாழ் பேராலயத்தில் திருநிலைப்படுத்தப்பட உள்ளனர். இறைவன் யாழ் திருகவையை இறை அழைத்தலால் தொடர்ந்து அணி செய்வதற்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருப்பதுடன் இப்புதிய குருக்களுக்காக இறைவேண்டல் செய்யும்படியும் வேண்டி நிற்கின்றேன். நிறைவாக, மனிதனே நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்பதை இத்தவ காலத்தில் உணர்ந்தவர்களாக வெறுமையாய் இறந்து பெருமையாய் உயிர்த்த இயேசுவை போல் நாமும் வெறுமையாய் இறப்போம், பெருமையாய் உயிர்ப்போம். இறை இயேசு உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பங்களையும் இவ் அருளின் காலத்தில் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவிலும் மரியன்னையிலும் பக்தியுள்ள பேரருட் திரு ஜஸ்டின் பெர்னார்ட் ஞான பிரகாசம், ஆயர், யாழ் மறை மாவட்டம்.